வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50 வெறும் 60 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த தான் குடுத்துருக்கு. ஆனா, பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு சரிவ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா ஒரு 600 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கம் பேங்க் நிஃப்டில ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நேத்து ஓரளவு வைடா நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருந்தது. ஆனா, இன்னைக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மார்க்கெட்ல இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்படாம தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. குறிப்பா வங்கி பங்குகள்ல ரொம்பவே சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்ப வரைக்கும் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கி, லார்ஜ் கேப் பிரைவேட் வங்கி பங்குகள் கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய சரிவ குடுக்கல. ஸோ, ஆக்சிஸ் பேங்க் மட்டும் ஒரு 2.5% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. மத்தபடி ஐசிஐசிஐ 1%க்குள்ள, இண்டஸ்இண்ட் 1%க்குள்ள தான் இறங்கியிருக்கு. சேம் எச்டிஎஃப்சி பார்க்கும்போதும் 1%க்குள்ள தான் இறங்கியிருக்கு. ஒரு பக்கம் கோடாக் பார்க்கும்போது லைட்டா பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. ஆனா, எங்க ரியல் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு டேலன்னு பார்த்தா, பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல தான் வந்து ரியல் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. கனரா பேங்க் இன்னைக்கு டேல 2.5% வரைக்கான ஒரு இறக்கத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ, வெறும் கனரா பேங்க் மட்டும் இல்ல. மற்ற பிஎஸ்யூ பேங்க்ஸும் எஸ்பிஐ இன்னைக்கு டேல 1.5% வரைக்கான சரிவ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ, யூனியன் பேங்க் இன்னைக்கு டேல நாப்லே பார்க்கும்போது ஒரு 3% வரைக்கான சரிவ குடுத்துட்டு இருந்தது. பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 2% வரைக்கான இறக்கத்த குடுத்துட்டு இருந்தது. ஸோ, போன வருடம் இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவான இடத்துல இருந்தது. நம்மளும் ஃபோக்கஸ் பண்ண பேங்க்ல இந்த கனரா பேங்க்கும் ஒண்ணு, யூனியன் பேங்க் அண்ட் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாம் ஒண்ணு. இதெல்லாம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருடத்துல நமக்கு டெலிவர் பண்ணுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, சைக்கிள் அப்படியே வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ, ரிவர்சல்ல போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, எதெல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்ததோ, அதெல்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ஷன நோக்கி வந்து போயிட்டுருக்கு. ஸோ, இன்கேஸ் வந்து கரெக்ஷன் நடந்ததுன்னா, அது டெஃபினட்டா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒண்ணு. ஸோ, கனரா பேங்க்ல நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஞாபகம் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, மேபி கனரா பேங்க் திரும்ப ஒரு சரிவ குடுக்குமா? ஆனா, கனரா பேங்க் வந்து 25ல வந்து எந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணனோ, அந்த இடத்துல இன்னி இதெல்லாம் நெருங்கவே இல்ல. ஸோ, அதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கு. வருமா? அப்படிங்கிறது நமக்கெல்லாம் உறுதியா வந்து தெரியாது. பட் மேபி வந்ததுன்னா, அது கண்டிப்பா நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ, இவ்வளவு பெரிய ஒரு சைஸ் உள்ள பேங்க் நமக்கு அட்ராக்டிவான ஒரு மதிப்பீடுல கிடைச்சதுன்னா, கண்டிப்பா அந்த வாய்ப்ப நம்ம பயன்படுத்த ட்ரை பண்ணணும். போன வருடம் பலரும் பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ப்பெல்லாம் தவற விட்டாங்க. ரீசன் ஸோ இன்னும் பலரும் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்யூ பேங்க் அப்படின்ட்டு பழைய புராணத்தையே தான் பாடிட்டு இருக்காங்க. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் நம்ம தவற விடாம இருப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். இன் கேஸ் அப்கமிங் டேஸ்ல நமக்கு ஒரு சான்ஸ் ஏற்பட்டதுன்னா, பேங்க் ஆஃப் பரோடா இன்னைக்கு நல்ல கரெக்ஷன். ஸோ எஸ்பிஐ 1.5% ஆக மொத்தத்தில எந்த பிஎஸ்யூ பேங்க்ஸும் இன்னைக்கு டேல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ பண்ணல. எல்லாம் பார்த்தீங்கன்னா, சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து தொடர்ந்து வந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம். இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸ திரும்ப நமக்கு மேபி ஷார்ட் டெர்ம் பண்றதுக்கான சான்ஸ் ஏற்பட்டதுன்னா, கண்டிப்பா அந்த சான்ஸ நம்ம பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு விதையா வந்து போட்டுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து திரும்ப ஏற்பட்டதுன்னா, அப்ப நம்ம பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு லாங் டெர்ம்ல ஒரு பக்கம் கான்சன்ட்ரேட் பண்றோமோ, அதே மாரி அப்பப்ப கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸையும் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா தான் நல்ல ஒரு ரிட்டர்ன வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ நல்ல ஒரு வருமானத்தையும் நம்மளால வந்து சம்பாரிக்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு தாட். ஸோ வரும்போது நான் பண்ணுவேன். நான் பண்ணும்போது அந்த அப்டேட்ட உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எஃப்எம்சிஜி பங்குகள் கிட்டயும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ கோல்கேட் அண்டு ஜோதி லேப் அப்புறம் ஹெச்யூஎல் போன்ற பங்குகள் எல்லாம் இன்னைக்கு டேல இப்போ வரைக்கும் சரிவ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஹெச்யூஎல் இன்னைக்கு டேல 1% வரைக்கான இறக்கத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஐடிசி பார்க்கும்போது ஃப்ளாட்டா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு கோல்கேட் ஒரு 1.5%, ஜோதி லேப் ஒரு 2.5% வரைக்கான இறக்கத்தெல்லாம் இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நல்ல ஒரு ரெக்கவர் பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி பங்குகள்ல ஏற்பட்டது. ஆனா, இப்போ வந்து திரும்ப ஒரு ரிவர்சல குடுத்துருக்கு. ஸோ என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். க்ரூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு ஏற்றத்த குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. இன்னைக்கு டேல 3% வரைக்கான ஒரு ஏற்றம் க்ரூட்ல வந்து நடந்திருக்கு. ஸோ இது கூட ஒரு அழுத்தத்த வந்து ஏற்படுத்தலாம். ஏன்னா, எங்க இருந்ததுன்னு பாருங்க. இதோட லோ ரூ. 7,500 கிட்ட இருந்தது. இப்போ ரூ. 9,300 கிட்டத்தட்ட ரூ. 2,000 வரைக்கான ஏற்றம் பார்த்தீங்கன்னா, க்ரூட்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ திரும்ப இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் காரணமாக தான் க்ரூட் அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. ஸோ இந்த ஏற்றத்தின் காரணமா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் மற்றும் மற்ற கம்பெனிஸ்க்கும் ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுற மாரியான ஒரு பிம்பம் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து ஏற்பட்டதுன்னா, அத நினைச்சு கவலைப்படாம அகைன் நம்ம அத ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இது எஃப்எம்சிஜி பங்குகள் பற்றியான அப்டேட்டு. ஸோ இன்னும் நேத்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, இந்த ஜிண்டால்ஸாவோட ரிசல்ட் வந்தது. ஸோ ஜிண்டால்ஸாவோட ரிசல்ட் வந்து மோசமா இருந்தது. அதற்கேற்ற ஒரு பனிஷ்மென்ட் இன்னைக்கு ஒரு சரிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியான ஒரு சரிவு இந்த பங்குல ஏற்பட்டது. கிட்டத்தட்ட
7% வரைக்கான ஒரு இறக்கம் இன்னைக்கு ஏற்பட்டது. ஆனா, என்ன மேஜிக்கோ தெர்ல. திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கவர குடுத்துருக்கு. இந்த ரெக்கவர் குடுக்க வேண்டிய ஒரு அவசியமே வந்து கிடையாது. பட் இருந்தாலும் ஜிண்டால் சால இன்னைக்கு டேல சூப்பர் ரெக்கவரி ஏற்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ நோக்கி வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ, இந்த ஜிண்டால்ஸாவ பொறுத்தவரைக்கும் மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ஒரு முக்கியமான ஒரு டென்ஷனா வந்து இருக்கு. அது இந்த காலாண்டுல அவங்களுடைய மார்ஜினையும் பாதிச்சிருக்கு. வருமானத்தையும் வந்து பாதிச்சிருக்கிறதால, ஸோ இந்த பங்கு இப்ப பிரஷர்ல இருக்கு. பட் ஜிண்டால்ஸா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னுமே பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட நல்ல ஒரு ஆர்டர் புக் இருக்கு. ஸோ அத வந்து நாங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப பழைய நிலைமைக்கு வருவோம் அப்படின்ட்டும் ஜிண்டால்ஸா தரப்புலருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான நியூஸா பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் ஒரு பிரஷர் இருக்கு. ஸோ ஒரு சில குவார்ட்டர்ஸாவே ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் ஸ்டில் லாஸ்ட் டைம் ஃபோக்கஸ் பண்ண இடத்துல இருந்து இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து நமக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தது கோல் இந்தியா கிட்ட இருந்து நேத்து ரிசல்ட் வந்திருந்தது. லேட்டா தான் ரிசல்ட் வந்திருந்தது. ஸோ கோல் இந்தியா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஓகே இந்த குவார்ட்டர் ஓரளவு பரவாயில்லாம ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலா இந்த எஃப்ஐ 26ல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ரொம்ப புவரான பெர்ஃபார்மன்ஸா தான் வந்திருக்கு. கடந்த 3 வருடத்தோட கம்பேர் பண்ணும்போது, இந்த ஃபினான்ஷியல் இயர் கோல் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் டிக்ளைனான ஒரு பெர்ஃபார்மன்ஸா வந்து இருக்கு. இது கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய ஒண்ணு தான். ஸோ இப்போதைக்கெல்லாம் இந்த பங்கு என்னதான் ஒரு ஏற்றத்த குடுத்தாலும், அப்படி இப்படின்ட்டு மேல் நோக்கி ஒரு டான்ஸ் ஆடுனாலும் கூட, இந்த பங்கு பக்கமெல்லாம் நம்ம தல வச்சு கூட படுக்கக்கூடாது. ஸோ அப்படி நம்ம படுத்தோம்னா, கண்டிப்பா பெரிய ஒரு ஆபத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்பட்டுரும். ஸோ நல்ல அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இருக்கிற மாரி தெரியுதா? ஸோ சூப்பரா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. ஆனா, இது பக்கம் இப்ப நம்ம போனோம்னா, கண்டிப்பா நம்ம கை சுடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ கோல் இந்தியா இந்த காலாண்டுல 10,900 கோடி வரைக்கும் லாபத்த வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் குவார்ட்டரா இருக்கு. இந்த காலாண்டு ரெவென்யூவும் நல்லாவே வந்து கூடியிருக்கு. ஸோ ஓவராலா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆனா இயர் ஆன் இயர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சரிவடைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ திரும்ப குரோத் வருமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், படுத்தது படுத்தது தான். மலைப்பாம்பாட்டம் வந்து படுத்து கிடக்கும். ஆட்ட முழுங்கி படுக்கிற மாரி நம்மளோட பணத்த முழுங்கிட்டு இந்த பங்குகள் பாட்டுக்கு படுத்துரும். ஸோ பிஎஸ்யூ பங்குகள் அப்படின்ட்டு நம்ம ஒரு ரொம்ப வந்து ஒரு இதையும் காட்டிறக்கூடாது. எல்லாமே எத எத எங்க வாங்கணுமோ அங்கங்க வாங்குனா தான் நமக்கு வந்து சேஃப்டியும் கிடைக்கும், ரிட்டர்னும் கிடைக்கும். அத விட்டுட்டு ஸோ நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கே, நல்ல டிவிடெண்ட் குடுக்குறாங்களே அப்படின்ட்டு நம்ம இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையிலலாம் இத பக்கம் நம்ம திரும்புனோம்னா, ஸோ எந்த ரிட்டர்னும் வந்து கிடைக்காது. மாறா அதாவது ஹோல்டு பண்றதுக்கு நான் சொல்றேன். மேபி நம்ம ஸ்விங் பண்றோம்னா, அடுத்த ஒரு டிப் வந்ததுன்னா ஸ்விங் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். வெளிய ஓடிரலாம். ஆனா, இந்த இடத்துலலாம் ஸ்விங் பண்றதுல பெரிய அர்த்தம் இல்ல. ஸோ ஸ்விங் பண்றதுக்கான கால சூழ்நிலையும் இது இல்ல அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா உணர்ந்துக்கணும். அடுத்தது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் சிறப்பு இல்ல. ப்ராஃபிட் ஒரு 14% வந்து உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. பட் இது வந்து இயர் ஆன் இயருக்கு தான். போன காலாண்டு பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ இந்த வேல்யூவேஷனுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மேட்சான பெர்ஃபார்மன்ஸான்னு கேட்டா, ஸோ டெஃபினட்டா மேட்சான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. போன காலாண்டு 665 கோடி. போன காலாண்டும் ஃப்ளாட்டு. அதுக்கு முந்தைய காலாண்டும் ஃப்ளாட்டு. இந்த காலாண்டு பார்க்கும்போது ஃப்ளாட்டு. ஸோ இப்படி ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்கும்போது, அதோட மதிப்பீடு அதே இடத்துல இருக்கு. அது கண்டிப்பா சரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கி ரொம்பவே ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்கு. ரீசென்ட்டா பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கேன்ஃபின் ஹோம பத்தி நம்ம பார்க்கல. ஆனா, ஸோ கேன்ஃபின் ஹோமோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த காலாண்டு சூப்பரான ஒரு காலாண்டா வந்து அமைஞ்சிருக்கு. ஆனா, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த காலாண்டு ரொம்ப சுமாரா வந்து இருக்கு. ஸோ அதற்கேற்ற ஒரு பனிஷ்மென்ட் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல வேல்யூவேஷனுக்கு இது போச்சுன்னா, அப்ப இத பக்கம் நம்ம கண் வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதர்வைஸ் வந்து நம்ம இப்போதைக்கு எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்கேஸ் ஏற்பட்டதுன்னா, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ நான் டெஃபினட்டா பிடிப்பேன். அப்படி பிடிச்சேன்னா கண்டிப்பா அத உங்க கூட ஷேர் பண்றேன். அடுத்தது ரயில்டெல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ரயில்டெல் பார்த்தீங்கன்னா ஒரு 145 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட்ட ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்டு அதாவது கோல் இந்தியாவோட சப்சிடரி தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு இன்டர்நெட் சர்வீஸ்க்கான ஒரு கான்ட்ராக்ட்ட வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த ரயில்டெல். ஸோ இந்த ரயில்டெல் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பங்கெல்லாம் ஸ்லோ பாய்சன் ரயில்டெல், ஐஆர்எஃப்சி அண்ட் இந்த இன்னொன்னு ஒண்ணு இருக்குமே. ஸோ அது பேர் டக்குன்னு எனக்கு ஐஆர்டிஏ. ஸோ இந்த பங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா ஸ்லோ பாய்சன். இந்த பங்குகள் பக்கம் நம்ம போகக்கூடாது. ஸோ இந்த பங்குகள் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வாங்குனோம்னா, அப்பப்ப வந்து கிமிக் பண்ணுவான். ஸோ கொஞ்சம் வந்து ஏறுற மாரி காட்டுவான். ஆனா, அந்த ஏற்றம் ஒரு நிலையான ஒரு ஏற்றமா இருக்காது. அப்படியே ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காச கரைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய வேலைய
தான் இந்த நிறுவனங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ, அதனால இதன் பின் போவது ரொம்பவே ஆபத்து அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ, இந்த மாரி பங்குகள் எல்லாம் ஸோ, இப்போதைக்கு அப்படி இப்படின்னு போனாலும் ஸோ, கன்சிஸ்டன்ட்டா வந்து சரிவு தான் குடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ, ஜஸ்ட் நம்ம இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு, அடுத்து ஒரு ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு அப்படிங்கிறத நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டா இருக்கு. ஸோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா, NSE வந்து இந்த IGX ஸோ, IEXஓட சப்சிடரி அங்க வந்து ஒரு 1% ஸ்டேக்க வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னா, ஸோ இந்த ஒரு ரெகுலேட்டரி இருக்குல்ல, இந்த கேஸுக்கான ஒரு ரெகுலேட்டரி PNGRPன்னு நெனைக்கிறேன். ஸோ கரெக்ட்டா பண்றேனான்னு தெரியல ப்ரொனவுன்ஸ் பண்ண அந்த இந்த அப்ரிவேட் பண்றேனான்ட்டு. ஸோ அவங்களோட நார்ம்ஸ் படி ஒரு இந்த மாரி என்டிட்டில எக்ஸ்சேஞ்ச் என்டிட்டில 25%க்கு மேல ஒரு சிங்கிள் என்டிட்டி வந்து ஸ்டாக்க ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன் இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி இப்போ IEX பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டேக்க 25%க்கு கட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா இந்த ரெகுலேட்டரி காரணமா தான் நடந்திருக்கே தவிர, மற்றபடி வேற எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல அப்படின்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான நிகழ்வுகள். இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கும் பல கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய் மக்களே!